பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் நம்மளுக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்னா கர்த்தர்கிட்ட வந்தால் மட்டும்தான் சமாதானம் சந்தோஷம். எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சமாதானமாக இருங்க. இன்னும் கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 18:19 பாருங்கள். 18:19 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆபத்து நாளத்தில் எதிரிட்டு வந்தார்களாம், ஆனால் கர்த்தர் அவருக்கு சமீபமாக இருந்தார், தாவீதுக்கு. அதே போல் நமக்கு கூட ஆபத்துக்கு நாள்கள் வரும். ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, எதிரிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கேவலமாக பேசுவாங்க, நிந்திப்பாங்க. நல்லா இருந்தால் வருவாங்க. கொஞ்சம் ஏதாவது கடனோட வியாதியோட இருந்தால் நம்ம ஜனங்கள் நம்மளை விட்டுடுவாங்க. ஆனாலும் தாவீது என்ன சொல்லணும், ஆபத்து நாளிலே எனக்கும் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கும் ஆதரவாக இருந்தார். அதே போல் நானும் சாட்சியாக இருக்கணுங்க. எவ்வளோ ஆபத்து நாள்கள் வந்தாலும் சரி, என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, குடும்பத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஆபத்து நாட்களில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் வாழும்போது, அவர் கற்பனைப்படி நீங்கள் நடக்கும்போது, அவர் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்து நீ வாழும்போது, கர்த்தர் என்ன பண்ண, நீ உங்கள் ஆபத்து நாளில் அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ண கைப்பிடிச்சு தூக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்கள், அதே 19 பாருங்கள். என் மேலே அவர் பிரியமாக இருந்தபடினாலே, பாருங்கள் எப்படி அவர் மேலே பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னா, அதுதான் சொல்கிறார் பாருங்கள். அவர் மேலே பிரியமாக இருக்கிற ஜனங்கள் யார், அவர் பிரியம் இல்லாத ஜனங்கள் யார், பேரு கிறிஸ்தவங்கள் யார், அவர் நேசிக்கிற கிறிஸ்தவங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். நம்ம மனுஷன் முகத்தை பார்க்குறோம், தேவன் இதயத்தை பார்க்குறார். அதனாலே அவர் மேலே பிரியமாக இருக்கிறவங்களும் அவரை விசாலமான இடத்துல என்னை கொண்டு போய் வந்து என்னை தப்புவித்தார். அது என்ன, சின்ன இடம் இல்லை, விசாலமான இடத்துல அவருக்கு பிரியமாக இருந்தபடினால விசாலமான இடத்துல அவர் கொண்டு போய் விட்டாரோ. அன்பானவர்களே, நாம் அப்படி தான் தேவனை பாதத்தில் முழு இருதயத்தோட முழு மனதோட அன்பு கூர்ந்து அவங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து காலையில் மாலையில் அவனை தேடி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாருன்னா விசாலமான இடத்துல நம்ம உங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இது பார்த்தா கூட நீங்கள் இது கேட்டால் கூட நீங்கள் நினைப்பீங்க, இன்னும் எப்படி தான் நாங்கள் வாழ்கிறதோ, எப்படி நாம் இருக்கணும், ஏன் நாங்கள் குடும்பத்தில் இங்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ குறை இருக்கும் பாருங்கள். உங்கள்கிட்ட குறை இருக்கும்போது நம்மக்கிட்ட தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியவே முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணணும், சுத்திகரிக்க தாவீது சொல்கிறது போல் சொல்லணும். ஆண்டவரே, ஈசோப்பினாலே என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, உன் மகத்தை எனக்கு மறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல கர்த்தர் மேலே பாரத்து போயிடுங்க, அவரை கொண்டே கீழ்ப்படிங்க, ஆபத்து நாளில் கூப்பிடுங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 10:9 பாருங்கள். உம்மையை இஸ்ராவேலின் சிங்காசனத்தின் மேலேயே வைக்க உம்மாலே பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராக. கர்த்தர் இஸ்ராவேலினை என்றென்றைக்கும் சிநேகிக்கின்றபடினாலே நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உன்னை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கும் ஏற்படுத்துகிறார் என்றார். அப்புறங்க இஸ்ராவேல் சிங்காசனத்தை மேலே வைக்க உண்மையிலே பிரியம் கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கு என்னையும் என்ன பண்ணுறேன்னா, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரிக்கப்படுவராக
அவர் ஸ்தோத்திரிக்கப்படுவராக. கர்த்தர் இஸ்ராவேலின் என்றென்றுக்கும் என்றென்றுக்கும் சிநேகிக்கின்றபடியினாலே, இஸ்ராவேல் ஜனங்கள் எப்பொழுது கர்த்தர் சிநேகிக்கின்றபடினாலே அவரின பரிசுத்த பர்வதமாகிய பரலோக ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். நியாயமும் நீதியும் செய்கின்றதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். உங்களை நியாயமும் நீதி செய்கிறதுக்காக உங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு விசுவாசி தானே, நான் என்னை எப்படி ராஜாவாக ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனாலே முடியுங்க. தேவனாலே கூடாதது ஒன்றுமே கிடையாது. மரியாள் அவர் என்ன பண்ணி கர்ப்பம் தரிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்லும்போது தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அதுபோல் அன்பானவர்களே, தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆபத்து நாளில் அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே ராஜா, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தாவே, அப்போ ஆண்டவரே, என்ன கஷ்டம் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் என் தேவனே, என் தேடுறவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாத நீ சொல்லியிருக்கிறீங்க. ஆபத்து நாளில் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை தேடுறவங்களை விடுவிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஏசையா, அங்கே ஜபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு எங்களோட இருந்து நீ நடத்ததற்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தவரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.